We shall overcome, we shall overcome, we shall overcome someday. Oh, deep in my heart, I do believe we shall overcome someday. We shall overcome, we shall overcome, we shall overcome someday. Oh, deep in my heart, I do believe we shall overcome someday. We shall overcome, we shall overcome, we shall overcome someday. Oh, deep in my heart, I do believe we shall overcome someday. Socrates said, know thyself, meaning know what it is that is the purpose in life that you're inclined to serve, that you are drawn to. Do what makes your heart leap, rather than simply follow some style or fashion. Not everyone can or should be a scientist. Not everyone can or should be any one thing. And what people need to know is what kind of purpose they have or they can serve. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வசந்தன். இந்த வார காணொலியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, இப்போ இந்த கொரோனா பரவிட்டு இருக்கு. இன்னும் மே 3ஆம் தேதி லாக்டவுன் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அப்போது இந்த நேரத்தில் தடுப்பூசிகளை பற்றி பல தகவல்கள் வருது. இன்னும் செப்டம்பர் மாதம் தடுப்பூசி ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 50க்கும் மேற்பட்ட ஃபார்மா கம்பெனிகள் எப்படியாவது தடுப்பூசி கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தகவல்கள் வருகிறது. இப்போ இந்த முக்கியமான தருணத்தில் நம்முடைய சமூக ஊடகங்களில், அது ஃபேஸ்புக் ஆகட்டும் சரி, டெலிகிராம் ஆகட்டும் சரி, வாட்ஸ்அப் ஆகட்டும் சரி, அதில் தடுப்பூசிகளை பற்றி பல தவறான வதந்திகள் பரவிட்டு இருக்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ இதுக்கடையில் நான் இந்த தடுப்பூசி அகேன்ஸ்டாக பேசுகிற ஆன்டி வேக்சின்ஸ் குரூப், ஆன்டி வேக்ஸ் குரூப், கான்ஸ்பிரசி தேடி பேசுகிறவங்க, இவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பு, ஃபேஸ்புக் குரூப்பு, டெலிகிராம் குரூப்பு, அவங்களுடைய வெப்சைட்டுகள், இதையெல்லாம் நான் நிறையா அப்சர்வ் பண்ணேன், அவங்களோட பேசினேன். இப்போ எனக்கு பல கருத்துகள் அதிலிருந்து கிடச்சிது. அவங்களுடைய சந்தேகங்கள், அவங்களுடைய பயங்கள், அவங்களுடைய வதந்திகள், இதை எல்லாத்தையுமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், பொதுமக்களுக்கு தடுப்பூசிகளை பற்றி ஒரு நடுநிலையான கருத்தை வைக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த காணொலியை நான் தரேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நடுநிலையான கருத்தை இந்த காணொலியில் வைக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு மருத்துவ முறையான தடுப்பூசியை பற்றி பேசுவதற்கு எனக்கு என்ன உரிமை இருக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் வந்து பேச்சுலர் இன் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ். ஏன்னா இந்த நவீன மருத்துவத்தை பற்றி அறியுங்கள் அப்படிங்கிற இந்த காணொலியிலே வந்து பலர் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுடைய டிகிரி என்ன, எப்படி நீங்கள் நவீன மாடர்ன் மெடிசனை பற்றி இப்படி நீங்கள் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ என்னுடைய டிகிரி வந்து பேச்சுலர் இன் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ். அதனால மருந்து சார்ந்த ஆய்வுகள், மருத்துவ கம்பெனிகள் சார்ந்த ஆய்வுகள், இதெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு உரிமைகள் இருக்கிறது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு வள்ளுவனுடைய குரலுக்கு தகுந்த வண்ணம் நான் என்னுடைய மருந்தியல் பாடத்தில் கற்ற விஷயங்கள், இந்த மருந்தியல் பற்றிய புரிந்த விஷயங்களை தான் நான் சமூக ஊடகங்களில் தரேன். ஆனால் தடுப்பூசிகளை பொறுத்தவரை, மருத்துவ முறைகளை பொறுத்தவரை, நீங்கள் என்னுடைய காணொலியை மட்டுமே முடிவான காணொலியாக எடுக்காமல் உங்களுடைய குழந்தை டாக்டர், பீடியாட்ரிஷியன், இல்லைனா உங்களுடைய ஃபேமிலி டாக்டர், அவருடைய கன்சல்டேஷனை தயவும், எனக்கு இன்னும் தடுப்பூசிகள் மேலே பல சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக என்னுடைய டெலிகிராம் குரூப் ஆப் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகளை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்கிறேன். மறக்காமல் என்னுடைய காணொலியை பலருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா யூதர்கள் பற்றி நிறைய விஷயம் பேசினேன், எந்த யூதரும் இஸ்ரேலும் என்ன கண்டுக்கல. அதே சமயம் இலுமினாட்டி பற்றி பேசினேன், எந்த இலுமினாட்டியும் கண்டுக்கல. இப்போ தடுப்பூசி பற்றி பேசுகிறேன், பில் கேட்ஸாவது ஏதாவது பணம் கொடுக்குறாரான்னு பார்ப்போம். இன்னும் சொல்கிறேன், என்னுடைய பேர் வெறும் வசந்தன் கிடையாது, இலுமினாட்டி வசந்தன். வாங்க தடுப்பூசிகளை பற்றின கேள்விகள், சந்தேகங்கள், வதந்திகள் அது எல்லாத்தையுமே பார்ப்போம்.
முதல்ல தடுப்பூசி பொய் அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னு பாருங்கள். பெரும்பாலுமா இவங்க எல்லாருமே மாற்று மருத்துவ முறையை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. தடுப்பூசி அப்படிங்கிற கருத்து மாற்று மருத்துவத்தில் இல்லை. மேலும் தடுப்பூசி பல நோய்களை இல்லாமல் ஆக்கிருச்சு. அதனால இந்த மாற்று மருத்துவர்களுக்கு இந்த தடுப்பூசி மேலே எப்போவுமே ஒரு கோபம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ அந்த கோபத்தின் வெளிப்பாடாக தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அதனால் அவங்க டாக்டர் அப்படின்னு டிகிரி போட்டிருப்பாங்க. ஆனால் போய் பார்த்தீங்கன்னா அவங்க மாடர்ன் மெடிசனை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்க அக்குபஞ்சர் இல்லை சித்த மருத்துவம், ஹோமியோபதி இல்லைனா சிரோபேக்ட்ரி அப்படிங்கிற வேறு மாற்று மருத்துவத்தை தான் அவங்க அதில் மருத்துவராக இருப்பாங்க. சிலர் அப்படியே எம்பிபிஎஸ் அப்படின்னு போட்டிருந்தா கூட நீங்கள் அவங்க டிகிரியை கேளுங்க, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கேளுங்க. உண்மையிலேயே இவங்க அந்த எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்களா, இதில் உண்மையிலேயே அவங்க எம்டி படிச்சிருக்காங்களா அப்படின்னு அந்த டிகிரி பாருங்கள், நிச்சயமாக இருக்காது. அப்போது தங்களுடைய மாற்று மருத்துவ பாடத்திட்டத்தில் தடுப்பூசி அப்படிங்கிற ஒரு கருத்தே இல்லாமல் இருக்கிறவங்க எப்படி தடுப்பூசி தவறு அப்படின்னு சொல்ல முடியும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அப்போது ஒரு புத்தகத்தை பற்றி எழுதுகிற ஆசிரியருக்கே அந்த தகுதி இல்லாத போது அவருடைய கருத்து எப்படி உண்மையான கருத்தாக இருக்க முடியும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அடுத்த கருத்து, இந்த ஆன்டி வேக்சின்காரங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தடுப்பூசியை எதிர்த்தே ஆங்கில மருத்துவர்கள் குறை சொல்லியிருக்காங்களே, அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கொண்டு வருவாங்க. ஆன்டி வேக்ஸ் அப்படிங்கிற தடுப்பூசியை எதிர்த்தே ஒரு அமைப்பை மேற்கத்திய நாடுகளில் வச்சுருக்காங்க. இந்த அமைப்பில் சில ஆங்கில மருத்துவர்களும் இருக்காங்க, நான் அது இல்லைன்னு மறுக்கல. ஆனால் அறிவியல் அப்படிங்கிறது, அந்த அறிவியலை படிச்சுட்டே பிஹெச்டி வரைக்கும் படிச்சுட்டு டாக்டரேட் வாங்கி அவங்களே எந்த ஒரு ஆய்வும் இல்லாமல் சொந்த கருத்தாக ஆன்சிடோட் அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த ஆய்வும் ஆதாரமும் இல்லாமல் பேசுகிற கருத்துக்களை அறிவியல் ஏற்காது. ஆனால் நான் இணையதளத்தில் தேடின வரைக்கும் தடுப்பூசி வேண்டாம் அப்படின்னு சொல்கிற எந்த ஆங்கில மருத்துவருமே ஆய்வு செஞ்சு அவருடைய ஆய்வை பியர் ரிவ்யூ, அதாவது அவருடைய ஆய்விலிருந்து மேற்கொண்டு ஆய்வுகள் செஞ்சு ஆமாம் இவருடைய கருத்து உண்மைதான் அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட அறிவியலை இதுவரைக்கும் எந்த ஆங்கில மருத்துவரும் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் ஆன்டிவேக்ஸ் அமைப்பை சேர்ந்த தடுப்பூசி மருத்துவர்கள் யாருமே தடுப்பூசி வேண்டாம், அந்த முறையே தவறு அப்படின்னு சொல்லலை. தடுப்பூசியில் சில ஆபத்துகள் இருக்கிறது, சில மருத்துவ கம்பெனிகள் தடுப்பூசியை தவறாக பயன்படுத்துகிறார்கள், இப்படி தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே ஒழிய தடுப்பூசி முறையே தவறு அப்படின்னு எந்த ஒரு ஆங்கில மருத்துவரும் இது வரைக்கும் நிரூபிக்க கிடையாது. ஏன்னா தடுப்பூசி அப்படிங்கிறதே நிரூபிக்கப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மருத்துவ அறிவியல். மருத்துவம் படித்த மருத்துவர்களே இது பொய் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாது. நீங்களும் இணையதளத்தில் தேடி பாருங்க, தடுப்பூசிக்கு எதிராக பேசுகிற ஆங்கில மருத்துவர்கள் யாராவது தடுப்பூசி முறையே தவறானது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஒன்று, அப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஆய்வு ஏதாவது செஞ்சுருக்காங்களா? அவங்க ஆய்வு பேப்பர் ஏதாவது இருக்கா? ரெண்டாவது, மூணாவது, அவர்கள் அப்படி சமர்ப்பித்த அந்த ஆய்வு தாளை திரும்ப மறு அங்கீகாரம் செய்திருக்கிறார்களா, பியர் ரிவ்யூ பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பாருங்கள். இது மூணும் இருந்தது அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நான் இந்த வீடியோவை நீக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, தடுப்பூசி ஒரு செயற்கை முறை அப்படின்னு தவறாக பிரச்சாரம் பண்ணுவாங்க இந்த ஆன்டி வேக்சர்ஸ். தடுப்பூசி எப்படி செயற்கை முறை, இது எப்படி உடம்புக்குள்ளே வேலை செய்யுது, கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டோன்னா இவங்ககிட்ட எந்த பதிலுமே இருக்காது. ஆனால் நம்ம இந்த அறிவியல் தளத்தில், ஆய்வுக்கூடத்தில் எப்படி தடுப்பூசி வேலை செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம எல்லாத்துக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிற ஒரு இயற்கையான திறன் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இதுக்கு மூல காரணமே வெள்ளை அணுக்கள் அப்படிங்கிறதையும் நம்ம படிச்சிருப்போம். அதுவும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ரத்தத்தில் இருக்கிற வெள்ளை செல்கள், இந்த வெள்ளை அணுக்களை பலதரப்பட்ட வெள்ளை அணுக்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம படிச்சிருப்போம். ஈஸ்னோஃபில்ஸ், பெஸ்னோஃபில்ஸ், நியூட்ரோஃபில்ஸ் அப்படின்னு. இந்த பலதரப்பட்ட வெள்ளை அணுக்களை 2 வகையாக பிரிக்கலாம். இதில் முதல் வகையான வெள்ளை அணுக்கள் பிறவியிலிருந்தே நோய் எதிர்ப்பு திறனை தரக்கூடிய இன்னேட் இம்யூனிட்டி அப்படிங்கிற நோய் எதிர்ப்பு திறனை தரக்கூடிய வெள்ளை அணுக்களாக இருக்கும். 2வது வகையான வெள்ளை அணுக்கள் நோய் வந்த பிறகு உருவாகிற வெள்ளை அணுக்களாக இருக்கும். இந்த வகையான வெள்ளை அணுக்களால் வர நோய் எதிர்ப்பு திறனை அடாப்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லணும் அப்படின்னா பழகிக்கொண்ட நோய் எதிர்ப்பு திறன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஆன்டி வேக்சின் பேசுகிறவங்க யாருமே இந்த பழகிக்கொண்ட நோய் எதிர்ப்பு திறனை பற்றி பேசவே மாட்டாங்க. அப்போது நம்ம உடம்புக்குள்ளே இயற்கையாகவே இருக்கிற அடாப்டிவ் இம்யூனிட்டி அப்படிங்கிற பழகிக்கொண்ட நோய் எதிர்ப்பு திறனை பயன்படுத்துகிறது தான் தடுப்பூசியுடைய சூட்சமமே. அப்போது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அடாப்டிவ் இம்யூனிட்டியை தூண்டுற தடுப்பூசி முறை எப்படி செயற்கையான முறைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஆன்டி வேக்சர்ஸ் கிட்ட கேட்டோம்னா அதுக்கு அவங்கக்கிட்ட பதில் இருக்காது.
தடுப்பூசியில் நோய் கிருமியே நம்ம உடம்புக்குள்ளே செலுத்துறாங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு ஒரே பதில், ஆமாம், நோய் கிருமிகளை தான் உடலுக்குள்ளே செலுத்துகிறாங்க அப்படின்னு. ஆனால் எப்படி செலுத்துகிறாங்க அப்படிங்கிறதுல தான் அறிவியல் இருக்குது. தடுப்பூசிகளில் 2 வகைப்படும். ஒன்று அட்டினுவேட்டட் வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது செயலிழந்த நோய் கிருமிகளை உள்ளே செலுத்துறது. 2வது டெட் வேக்சின்ஸ், அதாவது இறந்த நோய் கிருமிகளை உள்ளே செலுத்துறது. நம்ம முன்னாடி இயற்கையாக நம்ம உடம்புல இருக்கிற அடாப்டிவ் இம்யூனிட்டி சிஸ்டத்தை பயன்படுத்துறது தான் தடுப்பூசி முறை அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ அதை கொஞ்சம் இன்னும் விரிவாக பார்ப்போம். உதாரணத்துக்கு, நம்ம இந்திய நாட்டுடைய இராணுவத்துக்கு சீன இராணுவம் எப்படி இருக்குன்னே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது திடீர்னு சீன இராணுவம் நம்ம தாக்க வருது அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அப்போது உளவுத்துறை இந்திய இராணுவத்துக்கிட்ட சீன இராணுவம் இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி புகைப்படமாகவோ இல்லை சில சீன இராணுவத்தை கடத்திட்டு வந்தோ ஒரு சாம்பிளுக்கு காட்டுவாங்க. அப்போ இந்திய இராணுவம், ஓ சீனர்கள் இப்படி தான் இருப்பாங்களா, நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இனி அவன் வந்தால் அவனை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு தயாராகிப்பாங்க. இப்போ இதே முறை தான் வேக்சினேஷனில் பயன்படுத்துகிறாங்க. கும்பலாக நோய் கிருமிகள் நம்மளை தாக்குறதுக்கு முன்னாடியே நோய் கிருமிகள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் வலியிழந்த நோய் கிருமிகளையோ இல்லை இறந்த நோய் கிருமிகளையோ நம்ம உடம்பில் செலுத்தி நம்மளுடைய அடாப்டிவ் இம்யூனிட்டி சிஸ்டம், அதாவது பழகிக்கொண்ட நோய் எதிர்ப்பு திறனை முன்கூட்டியே செயல்படுத்த தூண்டுவாங்க. அப்போது நோய் தொற்று ஏற்பட்டு கிருமிகள் நம்மளுடைய உடம்பை தாக்கும் பொழுது நம்ம தடுப்பூசி முறையில் ஏற்கனவே நம்முடைய அடாப்டிவ் இம்யூனிட்டி சிஸ்டத்தை தயார்படுத்தி வச்சிருக்கிறதால நம்முடைய வெள்ளை அணுக்கள் ஏற்கனவே இந்த கிருமிகளையெல்லாம் தடுப்பூசி முறையில் அடையாளம் கண்டு கொண்டதால் இந்த கிருமிகள்லாம் வரும்பொழுது ரொம்ப எளிதாக கிருமிகளை தோற்கடித்து நம்ம உடலை நோயிலிருந்து பாதுகாத்துரும். தடுப்பூசியில் ஏன் நோய் கிருமிகளை செலுத்துறீங்க அப்படின்னு கேட்குறவங்களும் இருப்பாங்க. அதுபோக தடுப்பூசியில் ஏன் வலு இழந்த நோய் கிருமிகளை செலுத்துறீங்க, ஏன் இறந்த கிருமிகளை செலுத்துறீங்க, உண்மையான நோய் தொற்று வரும்பொழுது வலுவான நோய் கிருமிகள் உள்ளே வரும்பொழுது வலு இழந்த கிருமி மூலமாக தானே எனக்கு நோய் திறன் வந்திருக்கு, அது எப்படி வலுவான நோய் கிருமிகள் கூட சண்டை போடும், நீங்கள் பயன்படுத்துகிற முறையே தவறான முறை தானே அப்படின்னும் கேட்பாங்க. இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரே ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னா, தடுப்பூசி அப்படிங்கிறது ஒரு அடையாளப்படுத்தும் முறை, அவ்வளவுதான். கிருமிகள் வருவதற்கு முன்பாகவே இப்படி தான் கிருமி இருக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை காட்டுற மாதிரி தான் தடுப்பூசி முறையும். நான் செத்துப்போன கிருமிகளோடவோ இல்லை வலு இழந்த கிருமிகள் கூட மட்டும்தான் சண்டை போடுவேன் அப்படின்னு நம்முடைய உடல் மாறாது. ஏன்னா நம்ம வெள்ளை அணுக்களுக்கு தேவையே அந்த கிருமிகளுடைய புரத அமைப்பு தான். அந்த புரத அமைப்பை தான் நம்ம தடுப்பூசி முறையில் கொடுக்குறோம். அப்போது அந்த கிருமிகளுடைய புரத அமைப்பு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வலுவான கிருமிகள் உள்ளே வரும்பொழுது நம்முடைய வெள்ளை அணுக்கள் எளிதாக அந்த கிருமிகளை அழிச்சிடும். தடுப்பூசி தராமலேயே நம்ம உடம்புல அடாப்டிவ் இம்யூனிட்டி வளர்க்க முடியுமானா முடியும். ஆனால் எல்லாராலையும் முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா ஒருவருடைய உடல் எப்பேற்பட்ட கிருமி வந்தாலும் அதை கொலை செய்கிற அளவுக்கு நல்ல பலம் வாய்ந்த வெள்ளை அணுக்களை கொண்ட உடலாக இருக்குது அப்படின்னு இந்த உலகத்தில் யாராலையுமே சர்டிஃபிகேட் தர முடியாது. இதனால தான் ஒரு கொள்ளை நோய் ஏற்படும் பொழுது கொஞ்சம் பேர் சாகுறாங்க, கொஞ்சம் பேர் பலவீனப்படுறாங்க, கொஞ்சம் பேர் குணமடைகிறாங்க, கொஞ்சம் பேரை நோய் ஒன்றுமே செய்ய மாட்டேங்குது. அப்போது யாருடைய உடல்நிலை எப்படி இருக்கும் ஒரு நோய் தொற்று ஏற்பட்டுச்சுன்னா அப்படின்னு யாராலையுமே இந்த உலகத்தில் சொல்ல முடியாததால தான் முன்கூட்டியே நம்ம உடலை தடுப்பூசி முறையில் தயார்படுத்திக்கிறோம். ஆன்டிவேக்சர்ஸ் சொல்கிற அடுத்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, தடுப்பூசிகளில் பாதரசம் கலந்துருக்கு, விஷமான அலுமினிய உப்புகள் கலந்துருக்கு, விஷமான ஃபார்மால்டிகைட் அப்படிங்கிற ரசாயனம் கலந்துருக்கு, இப்போ இவ்வளோ விஷத்தையும் தடுப்பூசியில் கலக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. ஆனால் நவீன அறிவியலை பொறுத்தவரை சேஃப்டி லிமிட் அப்படின்னு ஒன்று இருக்குது, பாதுகாப்பான அளவு அப்படின்னு. இந்த பாதுகாப்பான அளவுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் விஷமான பொருட்கள் கூட நம்ம உடலை பாதிக்காது அப்படிங்கிறது தான் அறிவியல். இப்போது இந்த பாதரசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த இத்தைல் மெர்க்குரி வகையை சார்ந்ததாக இருக்கும். இது இதர பாதரச வடிவங்களை காட்டிலும் விஷத்தன்மை மிக குறைவாக இருக்கிற பாதரச வடிவம். அதே போல் இந்த ஃபார்மால்டிகைடும் இந்த அலுமினியம் உப்புகளும் நம்ம உடலை பாதிக்காத அளவுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. அது என்ன பாதிக்காத அளவு, அப்படி எந்த அளவு கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். தடுப்பூசிகளுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் 0.5 ml தான் இருக்கும். இப்போ ஒரு சொட்டு தண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அது 0.5 mlன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 0.5 mlல 50 மைக்ரோகிராம் அளவு தான் இந்த ரசாயனங்கள் கலந்துருக்கும். அது என்ன மைக்ரோகிராம் அப்படின்னு கணக்கு கேட்டிங்கன்னா 1000 மைக்ரோகிராம் சேர்ந்தால் 1 மில்லிகிராம்.
அப்போது வெறும் 50 மைக்ரோகிராம் அளவு தான் இந்த 0.5 ml சொட்டு மருந்தில் இந்த ரசாயனங்கள் கலந்துருக்கும். இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா சொட்டு மருந்துலேயும் இந்த பாதரசம் கலந்த தைமரசோல் இருக்குமா அப்படின்னா இருக்காது. சரி, நீங்கள் அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் இந்த ரசாயனங்கள் எல்லாமே தடுப்பூசியை தயார் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி. இந்த ரசாயனங்களை பயன்படுத்துகிறதே கிருமி நாசினிக்காக தான். ஏன்னா இந்த கிருமிகளை வலுவிழக்க செய்கிறதே கோழி முட்டைக்குள்ளே செலுத்தி தான். அப்போ இந்த கோழி முட்டையில் இருக்கிற இந்த சத்தான பொருட்களை வேறு கிருமிகள் வந்து தாக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த ரசாயனங்களையே தடுப்பூசியில் செலுத்துகிறாங்க. இந்த சேஃப்டி லிமிட்டே பல ஆண்டுகளாக ஆய்வு செஞ்சு தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த சேஃப்டி லிமிட்டுக்குள்ளே கொடுத்தும் குழந்தை இறந்துருச்சு, இல்லை இந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு எந்த ஒரு ஆய்வும் இது வரைக்கும் நேரடியாக குற்றம் சுமத்தலை. இப்போ அடுத்த குற்றச்சாட்டு என்ன வைப்பாங்க அப்படின்னா, இப்போ தடுப்பூசிகளால் மரணம் நிகழ்ந்ததாக வட இந்தியாவில் சில தகவல்கள் இருக்கிறது, ஆப்பிரிக்காவில் பல குழந்தைகள் இறந்ததாக தகவல் இருக்கிறது, பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க அப்படின்னு தகவல் இருக்குது, பல நஷ்டஈடு கொடுக்குறாங்க அப்படின்னு தகவல்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு ஆன்டி வேக்சர்ஸ் கேட்பாங்க. உலகம் முழுக்க இருக்கிற பல கோடி பேருக்கு பல தலைமுறைகள் பல தடவை தடுப்பூசி கொடுத்தும் ஒரு தடவை கூட ஒருத்தர் கூட சாகலை, ஒரு பக்க விளைவு கூட வரல அப்படிங்கிற கருத்தை நான் இங்கே பதிவு செய்ய விரும்பலை. அது பொய்யான தகவலாக ஆகுங்கிறது எனக்கே தெரியும். இந்த மரணங்களையும் பக்க விளைவுகளையும் நம்ம ஆய்வு செஞ்சோம் அப்படின்னா பெரும்பாலும் மருத்துவ கம்பெனிகளுடைய கவனக்குறைவாக இருக்கும். அதாவது உலக சுகாதார மையம் இப்படி தான் ஒரு மருந்தை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சில விதிமுறைகளை விதிச்சிருக்கு. இந்த விதிமுறையை பின்பற்றாமல் தவறான கவனக்குறைவால் ஏற்பட்ட விபரீதங்களாக இருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த தடுப்பூசி செலுத்துகிறவங்களே எந்த அளவுக்கு செலுத்தணும் அப்படிங்கிறது தெரியாமல் அவங்க செய்த தவறுகளாக இருக்கலாம். அது அவங்களுடைய கவனக்குறைவு. 2. மூன்றாவது, தனிப்பட்ட நபர்களுடைய ஒவ்வாமை அப்படிங்கிற அறிவியல் கோட்பாடு. அதாவது எல்லாரும் மனுஷங்களுக்குமே தடுப்பூசி சேரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு ஒவ்வாமை அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இந்த ஒவ்வாமை, கவனக்குறைவு, இதனால தடுப்பூசியே தவறான முறை அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடக்கூடாது. மேலும் இந்த நோயால் எவ்வளவு பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிற அந்த டேட்டாவையும் இந்த தடுப்பூசி கொடுக்கறதால ஏற்பட்ட மரணங்கள் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த தடுப்பூசிகளால் ஏற்படுற பக்க விளைவுகளும் மரணங்களும் ரொம்ப 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 குறைவாக இருக்கும். அப்போது இந்த தடுப்பூசி தடுக்கிற பல நோய்களை குறித்து நம்ம பயப்படாமல் இந்த தடுப்பூசி செலுத்துறதால எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற ஒரு சில தவறுகளால் நிகழ்கிற விபரீதங்களை பார்த்துட்டு நம்ம பயப்படுறோம். இதுதான் இங்கே பிரச்சனை. எல்லாருமே எல்லா தடுப்பூசிகளையும் போடணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அதே சமயம் அரசாங்கம் கண்டிப்பாக இந்த தடுப்பூசிகளை ஒரு குழந்தை போட்டே ஆகணும் அப்படிங்கிற தடுப்பூசியை நம்ம கட்டாயம் போட்டே ஆகணும். தடுப்பூசிகளை தயாரித்து மருத்துவ கம்பெனிகள் லாபம் பார்க்குது அப்படின்னா உலகத்தில் யார் தான் லாபம் பார்க்காம தொழில் செய்கிறா? ஐடி கம்பெனியில் கோடிக்கணக்கில் பணம் கொட்டுது, ரோடு போடுற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, சிவில் கம்பெனிஸ்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொட்டுது. இப்படி எல்லா கம்பெனிகளுக்கும் தான் உலகத்தில் பணம் கொட்டுது. வெறும் தடுப்பூசிக்கு மட்டும் மருத்துவ கம்பெனிகள் கோடிக்கணக்கில் லாபம் பார்க்குது அப்படின்னு குற்றம் சுமத்துறது எனக்கு ஏற்புடைய கருத்தாக தெரியல. என்னால் இதை முதலாளித்துவ சதியாகவும் பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா அரசாங்கமே இலவசமாக பல தடுப்பூசிகளை அரசாங்க மருத்துவமனைகளை கொடுக்குது. இதெல்லாம் இலவசம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து தான் அரசாங்கம் செலவு செஞ்சு மக்களுக்கு இலவசமாக கொடுக்குறேன் அப்படிங்கிற போர்வையில் செய்யுது அப்படின்னு ஆன்டி வேக்சர் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா வெறும் ஒரு சாதாரண சாலை போடுறது கூட நம்மளுடைய வரிப்பணத்தில் தான். அப்போது மக்களுக்கு நல்லது செய்கிற நடவடிக்கைகளை எதுக்கு இலவசம், செலவு அப்படிங்கிற கணக்கெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அடுத்து இந்த ஆன்டி வேக்சர்ஸ் சொல்கிற கதை என்னன்னா, இந்த தடுப்பூசியை ஒரு இலுமினாட்டி சதி அப்படின்னு சொல்லுவாங்க, கார்ப்பரேட் சதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதையும் என்னென்னு போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த இலுமினாட்டிகள் யார் அப்படிங்கிற கேள்விக்கு அவங்ககிட்ட முதல்ல பதில் இருக்காது. அமெரிக்கா, இஸ்ரேல் இதெல்லாம் இலுமினாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அமெரிக்கா இஸ்ரேலை வெறுக்கிற வடகொரியா, ஈரான், கியூபா இவங்களே அவங்க நாட்டு மக்களுக்கு தடுப்பூசி கொடுக்குறாங்களே அப்படின்னு கேட்டோம்னா இந்த கேள்விக்கு அவங்ககிட்ட பதில் இருக்காது. தடுப்பூசினால் மலட்டுத்தன்மை கூடுது, ஏன் இவ்வளவு செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் கூடியிருக்கு, ஃபெர்டிலிட்டி சென்டர்கள் கூடியிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்ம திருப்பி ஏன் இவ்வளவு பிரசவ ஆஸ்பத்திரிகள் இருக்கிறது, நம்மளுடைய தடுப்பூசி வரதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாட்டங்காலத்தில் எவ்வளோ மக்கள் தொகை இருந்திருக்கு, இப்போ இந்தியாவுடைய மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டோன்னா இதுக்கு அவங்ககிட்ட பதில் இருக்காது. அதே போல் பில்கேட்ஸு தன்னுடைய குழந்தைக்கே தடுப்பூசி போடலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மெலிண்டா கேட்ஸ் தன்னுடைய முகநூல் பக்கத்திலேயே நான் என்னுடைய குழந்தைகளுக்கும் எல்லா தடுப்பூசியும் போட்டேன் அப்படின்னு பகிரங்கமாக
சொல்கிற அந்த விஷயத்தை காமிச்சோம் அப்படின்னா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. வைரஸ் தான் மியூட்டேட் ஆகிட்டே இருக்குமே, அப்போ நீங்கள் எவ்வளவு தடுப்பூசி கொடுத்தாலும் அந்த மியூட்டேஷன் நடந்துகிட்டு தானே இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது சாகிற மக்களுடைய கணக்கு என்ன, எவ்வளோ வேகத்தில் மியூட்டேஷன் நடந்திருக்கு, இந்த கணக்கை நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு அவங்கக்கிட்ட பதில் இருக்காது. இந்தியா பிசிஜி தடுப்பூசி போட்டோம், ஏன் இவ்வளவு டிபி நோயாளிகள் இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னு இந்த ஆன்டி வேக்சர்ஸ் கேட்பாங்க. ஒரு தடவை தடுப்பூசி போட்டுட்டோம் அப்படின்னா எவ்வளவு வேணால் சுகாதாரம் இல்லாமல் வாழலாம், எவ்வளவு வேணால் உடலை ஆரோக்கியம் இல்லாமல் வச்சுக்கலாம், புகைப்பழக்கம் பிடிக்கலாம் அப்படின்னு இவங்க தப்பாக நினச்சிப்பாங்க. நம்முடைய வெள்ளை அணுக்கள் நம்ம உடலில் வேலை செய்கிறதுக்கு நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுருக்கணும், சுகாதார பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும். அதே பண்ணாமல் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு நான் ஏற்கனவே தடுப்பூசி போட்டேன், திரும்ப ஏன் எனக்குள்ள நோய் வந்தது அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. ஒரு கருத்து. ரெண்டாவது கருத்து, எவ்வளவு டிபி நோயாளிகள் இந்தியாவில் பிசிஜி தடுப்பூசிக்கு முன்னாடி இருந்தாங்க, பிசிஜி தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் எவ்வளவு டிபி நோயாளிகள் இருக்காங்க அப்படிங்கிற கணக்கை பார்க்கணும். அந்த கணக்கும் இவங்ககிட்ட இருக்காது. கடைசியாக எவ்வளவு டிபி நோயாளிகள் பிசிஜி வேக்சினை ஏற்கனவே போட்டிருந்தாங்க அப்படிங்கிற கணக்கும் இவங்ககிட்ட இருக்காது. இந்த மாதிரி மேலோட்டமாக கருத்து தெரிவித்து நம்மளை குழப்பத்துக்குள்ளே தள்ளுவாங்க. ஆழமாக யோசிச்சிங்க அப்படின்னா இந்த கேள்விக்கு எல்லாமே பதில் இருக்கும். அதே போல் ஜப்பான் தடுப்பூசி முறையை ஒழிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா தன்னுடைய குடிமக்களுக்கே தடுப்பூசியை கொடுக்கறதில்ல அப்படின்னு அடிச்சு விடுவாங்க. தயவு செய்து அந்தந்த அரசாங்க சுகாதார இணையதளத்தையே போய் தேடி பாருங்கள், உங்களுக்கான பதில் கிடைக்கும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு வள்ளுவன் சொன்னது போல் இந்த ஆன்டி வேக்சின்காரங்க அவங்களோட பிளாக் செய்திகளை எல்லாம் உங்ககிட்ட பரப்பி உங்களை பயமுறுத்துவாங்க. தயவு செய்து அரசாங்க சுகாதார வெப்சைட்டுகளை இணையதளங்களை தேடி பாருங்கள். மருத்துவ ஆய்வு கட்டுரைகளான பப்மெட் ரிசர்ச் ஆர்டிகல்களை படித்து அதை ஒப்பிட்டு பாருங்கள். உங்கள் குழந்தைங்க டாக்டர்கிட்ட, பீடியாட்ரிக் டாக்டர்கிட்ட பேசுங்க, உங்கள் ஃபேமிலி டாக்டர், குடும்ப டாக்டர்கிட்ட பேசுங்க. அப்படியும் உங்களால் முடியல அப்படின்னா தயவுசெய்து என்னுடைய டெலகிராம் ஆப்புடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு விளக்குறேன். என்னுடைய காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பலருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாரம் வேறு ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். விடைபெறுகிறேன். வசந்தன்.